வணக்கம். பாஜக தெரியும், காஜக தெரியுமா? கரப்பாம்பூச்சிகள் ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு கட்சி புதுசாக உருவாகியிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேரில் சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த குரூப் யார், எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன காரணம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். மே 15 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த வேலை இல்லாதவர்கள் கரப்பாம்பூச்சிகள் மாதிரி இந்த சிஸ்டமை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது உடனே சோஷியல் மீடியாவில் பற்றிக்கிட்டு சர்ச்சையாகி ஆளாளுக்கு விமர்சனங்கள் வைக்க, அடுத்த நாள் மே 16 இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தரார். நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ரொம்ப குறிப்பாக லா அண்ட் மீடியா ப்ரொஃபஷன்ஸ்குள்ள ஃபேக் டிகிரியோட உள்ளே வந்திருக்கிற ஆட்களை தான் சொன்னேன் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறார். கிளாரிஃபை பண்ணி முடித்ததோட இவங்கெல்லாம் பேரசைட்ஸ் மாதிரி இந்த சிஸ்டம் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த பேரசைட்டுங்கிற வார்த்தை, இந்த ஒட்டுண்ணிங்கிற வார்த்தை அடுத்து மறுபடியும் பற்றிக்கிட்டு ஏறிய இந்த சர்ச்சையாச்சு. அதே நாள் மே 16 யூஎஸ் பாஸ்டனில் இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் அபிஜித் திப்கே அப்படின்னு பேர், அவர் ஒரு ட்வீட் போடுறார். வாட் இஃப் ஆல் தீஸ் காக்ரோச்சஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு. இந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறார். அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ண ஒரு சட்டைரிக்கல் பொலிட்டிக்கல் சோஷியல் மீடியா மூமெண்ட்டு தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. சரி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி யார், இவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னா, ரொம்ப ஜோக் டர்ன்டு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகி அடுத்தடுத்து உடனுக்குடன் நிறைய பேர் ஆதரவு தர, இப்போ நாம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 6.5 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு ஆதரவோடு சமூக வலைதளங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஏறக்குறைய 1 லட்சத்துக்கும் மேலானவர்கள் சைன் அப் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள அப்படின்னு தகவல். நிச்சயம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரம் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டில் இது வந்து ஜஸ்ட் ஃபார் த லேசி பீப்புள் அப்படின்னு ஒரு டேகோட தான் இருக்குது. 5 டிமாண்ட்ஸ் இவங்க வைக்கிறாங்க. இந்த 5 டிமாண்ட்ஸும் மற்றதெல்லாம் ரொம்ப காமெடியாக ஒரு சட்டைரிக்கலான டோனில் இருந்தாலும், இவங்களோட டிமாண்ட்ஸ் அப்படின்னு இவங்க வைக்கிற 5ம் ஹைலி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். முதல் இது, இந்தியாவில் தன்னுடைய பதவிக்காலம், தன்னுடைய பொறுப்பு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு எந்த சிஜிஐயும் எந்த சீஃப் ஜஸ்டிஸும் ராஜ்யசபா எம்பி ஆக மாட்டாங்க. அந்த சிஸ்டம் கேன்சல் பண்ணப்படும். எப்போ? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்தால். இது இவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு டிமாண்ட்ஸ் அல்லது மேனிஃபெஸ்டோவோட ஃபஸ்ட் பார்ட். அவங்க டிமாண்ட்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க, மேனிஃபெஸ்டோங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட் ஒன், சீஃப் ஜஸ்டிஸ் யாரும் ராஜ்யசபா பொறுப்பு வாங்கக்கூடாது. 2வது, ஏதாவது ஒரு ஓட்டர், ஒரு லெஜிட்டான ஓட்டர் உங்களுக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணப்பட்டா அல்லது அவருக்கு வாக்குரிமை இல்லாமல் நீக்கப்பட்டா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்யணும். ஏன்னா ஒருத்தருக்கு வாக்குரிமை இல்லாமல் பண்ணுறதும் தீவிரவாதம் தான் அப்படின்னு இவங்களுடைய 2வது டிமாண்ட். 3வது, 33% இடஒதுக்கீடு இல்லை, 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரணும். அதை பார்லிமெண்ட் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமலே தரணும் அப்படின்னு. 4வது, அம்பானி அதானி மாதிரியான பெருநிறுவன முதலாளிகள் கையில் இருக்கிற ஊடகங்களின் உரிமங்களை தடை செய்ய வேண்டும். இந்த லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணணும். அதுபோக கோடி மீடியாவுடைய ஜேர்னலிஸ்டுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு இவங்களுடைய 4வது டிமாண்ட். 5வது டிமாண்ட், ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி கட்சி விட்டு கட்சி தவறாருன்னா அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அவர் எந்த எலெக்ஷன்லையும் நிற்கவும் கூடாது, அதுபோக எந்த ஆஃபீஸ் பேரராகவும் அவர் ஆகக்கூடாது. இப்போ வாரியர் பொறுப்பு வாங்கிறது அந்த மாதிரி எந்த அலுவலக பதவிகளும் வைக்கக்கூடாது, அதுவும் தடை செய்யப்படணும் அப்படின்னு இவங்களுடைய 5 டிமாண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னான நோட்டில் நான் தொடங்கினேன். ஆனால் இவ்வளவு ரெஸ்பான்சஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இது ஒரு ரேண்டம் ஐடியா, ஆனால் இனிமே இதை வெறும் ரேண்டம் ஐடியாவாக நான் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்னு இதோடைய ஃபவுண்டரான அபிஜித் திப்கே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். கேட்டாங்க, இந்த அபிஜித் திப்கே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய கேம்பெயின்ஸ்லாம் ஒர்க் பண்ணவர். இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி பண்ணப்போ அதை டிசைன் பண்ண ஆட்களில் ஒருத்தராகவும் இந்த அபிஜித் திப்கே இருந்தார். இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது, பாரதிய ஜனதா பார்ட்டியை கிண்டல் பண்ணுறது மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க, இதுக்கு பின்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அப்சல்யூட்லி நாட், இது ஒரு ரேண்டம் தாட், ஆனால் சப்போர்ட் நிறைய கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால
வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்வே ஒன்று பிளான் பண்ணுறாங்களாம். இந்த சர்வேவை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வு ஃபிசிக்கலாவா அல்லது டிஜிட்டலாவா அப்படிங்கிறதையோ, அல்லது இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நகர்த்தலாமா அப்படிங்கிறத பற்றியோ டிசைட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இந்த சமூக வலைதளங்கள் தான் அடுத்து அரசியலை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறதுல இந்த குழுவுக்கு ஒரு வலிமையான நம்பிக்கை உண்டு. அபிஜித் பேசும்போதும் அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார். வரப்போகிற பீகார் பை எலெக்ஷனில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாக தொடங்கின விஷயம், ஆனால் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட விக்டிமாக தன்னை கருதுபவர்கள் இவ்வளவு பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது ரொம்ப நாளாக அன்அட்டெண்டடாக இருக்கிறதுலையும் இதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறதையும் இந்த மூமெண்ட் இவ்வளோ சீக்கிரம் மாஸ் மூமெண்ட் ஆனதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. வேலை வாய்ப்பின்மையின் விக்டிமாக பார்க்கப்பட வேண்டியவங்களை இந்த சிஸ்டத்துக்கு எதிரானவங்களாவோ இந்த சிஸ்டத்தின் ஒட்டுண்ணிகளாவோ சித்தரிக்க முயற்சி பண்ணுற முயற்சியை கூட அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த எதிர்ப்பு மூமெண்ட்டுடைய பிளான். மற்றபடி இது அதிகாரப்பூர்வமான கட்சி கிடையாது, அதிகாரப்பூர்வமான அமைப்பு கிடையாது, வெறும் டிஜிட்டல் சட்டரிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு. மீண்டும் இதே போல் மிகச்சிறப்பான தகவலோடு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.